ஆனால் ஆதிரை தான் எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து 2 குழந்தைகளையும் அவங்களே பார்த்துக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு வந்து மிக உறுதுணையாக வந்து ஊரில் எல்லாருமே கிளப்பி விடுவாங்கள்ல. இன்னும் எம்ஏ படிச்சுக்கிறான், எம்பில் பண்ணிட்டு ஒரு வாத்தியாராக போகலாம், ப்ரொஃபஸராக போகலாம், எதுவும் தேவையில்லாமல் வந்து இவன் வந்து சினிமா நனைஞ்சுன்னு இருக்கிறான். அதுவும் எங்கள் ஊரில் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது என்னுடைய தொகுப்பு. எங்கள் ஊரில் என்ன பாதி பேருக்கு அடையாளமே தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 18, 19 வயசுல ஊரை விட்டு வந்தேன் நான். அதிலேருந்து கல்லூரி காலங்கள், அதிலேருந்து அப்படி சினிமாவுக்கு வந்தது. எங்கள் ஊரில் நான் வாழ்ந்த காலன்றது வந்து ரொம்ப குறைவான காலம்தான். என்னை வந்து என் மனைவியுடைய பேரை சொல்லி தான் என்னை வந்து அடையாளப்படுத்துவாங்க. இவங்க வந்து ஆதிரையுடைய வீட்டுக்காரரு அப்படின்னு அப்படி தான் அடையாளப்படுத்துவாங்களே தவிர, அதே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்த காலன்றது ரொம்ப குறைவு. சொல்லப்போனால் வந்து நான் நிறைய மேடைகளை குண்டுலே சொல்லியிருக்கிறேன். என் பையன்லாம் வந்து என்னை வந்து மாமான்னு கூப்பிட்டுருக்கான். இப்போ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் முதல் தலைமுறையாக வந்து நம்ம போராடுகிற போது அந்த போராட்டம் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு திருமணத்துக்கு போக முடியாது, ஒரு சாவுக்கு போக முடியாது, அவங்க நினைக்கும் போது அவங்கள கடைக்கு கூட்டு போக முடியாது. இப்போது குழந்தைகளோடு அவன் வந்து விளையாடும்போது அவன் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம எதுவுமே நம்ம கூட இருந்திருக்க மாட்டோம். நினச்சி பார்த்தா டக்குன்னு பசங்க பெருசாகிட்டாங்க. நானும் அப்படியே திடீர்னு அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அது எவ்வளோ இழந்தா கூட நம்ம ஒரு விஷயத்த நம்ம நினச்ச விஷயத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அது ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் நம்ம சோர்வடையில் இருக்கும்போது என்ன பார்த்தாலே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆதிரைன்ற பேர் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே சேர்த்துக்கிட்டீங்களா, இல்லை திருமணத்துக்கு அப்புறமா தான் சேர்த்து? திருமணத்து பத்திரிக்கையில் தான் சேர்த்தது. அப்போதான் சேர்த்து. ஓகே. அவங்களுக்கு அது எப்படி இருந்தது அவங்களுக்கு? அவங்க நான் என்ன பண்ணாலும் ஒத்துக்குவாங்க. அவங்க அதை பற்றி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. என் மீது வந்து பெரும் நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள வந்து ஒரே பொண்ணு அவங்களுக்கு வந்து வாதியார், போலீஸ்காரர் இது மாதிரி நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுறது கேட்டுனே இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த வேலையும் இல்லாத என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க வந்து அவ்வளோ ஸ்டெடியாக நின்னது. அதுக்கு பிறகு அவங்க வந்து நான் என்னுடைய உதவி இயக்குனராக இருக்கும்போது நான் சந்தித்த பிரச்சனை, எல்லா காலகட்டத்துலையுமே அவங்க வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது.